ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ராசி பலன தாள்களை தான் மேச ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன தாள்கள், என்ன மாதிரியான தாள்கள் அப்படிங்கிறத எல்லாமே இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே முதல்ல இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்க என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தற்போது ஆங்கில மாதத்தில் 3வது மாதமான மார்ச் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த மார்ச் மாதத்தில் ஒரு முக்கியமான நாளாக மார்ச்சுடைய 13ஆம் தேதியானது வருது. அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 11வது மாதமான மாசியுடைய 29ஆம் நாள், கிழமை வியாழக்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாளாக வருது அப்படின்னு ரொம்ப பார்க்கும்போது அன்று பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி சாதாரணமான பௌர்ணமி கிடையாது. மாசி மாதத்தில் வரக்கூடிய மாசி பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு நிறைய கிரகங்களிடையே சேர்க்கையானது ஏற்படுது. ஆக்சுவலி பௌர்ணமிங்கிறது நிலவு வானத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழுசாக தெரியக்கூடிய நாள். அதனால் பௌர்ணமி அன்னைக்கு இந்த பிரபஞ்சத்தில் சக்தியானது அதிகம் நிறைந்திருக்கும். இதனால் கிரகங்களிடையே சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை கொடுக்க செய்யும். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மேச ராசிக்கு என்ன பலன் கிடைக்க செய்யுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஒவ்வொரு பௌர்ணமி ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். அதுபோல் மாசி பௌர்ணமிக்குன்னு தனியான சிறப்பு இருக்குது. மாசி பௌர்ணமியுடைய சிறப்பையும் மாசி பௌர்ணமி அன்னைக்கு இதை செய்தால் நன்மைகள் அதிக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மேச ராசிக்காரங்க நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி இந்த பௌர்ணமியில் பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். உத்தியோகத்தில் தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கோ எல்லாத்துமே உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்துலேயுமே உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மாசி பௌர்ணமியுடைய சிறப்பை பார்க்கலாம் வாங்க. வானில் வளர்பிறை சந்திரன் வரக்கூடிய நாள் தான் பௌர்ணமி. மக நட்சத்திரம் எல்லா மாதத்துலேயும் வந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. மாசி மகம் பௌர்ணமி தினத்துடைய சிறப்புகள் பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். மக நட்சத்திரத்துக்கு அதிபதி நவக்கிரகங்களில் நிழல் கிரகங்கள் ஒன்றான கேது பகவான் ஆவார். இவர் ஞானத்தையும் மோட்சத்தையும் அதிக அருள்பவர். கேது பகவான் ஞானத்தை அளிப்பதோடு மிக பெறக்கூடிய செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய வல்லமை உள்ளவரும் இவர் தான். இப்படி பல புண்ணிய அம்சங்களை கொண்ட மாசி மாதத்தில் கேதுவின் நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் சந்திரன் வரக்கூடிய தினம்தான் மாசியில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினம். இப்படி பூரண சந்திரன் அமையக்கூடிய நாளே மாசி மாத பௌர்ணமி என்று சொல்லப்படுது. மாசி மகா பௌர்ணமி என்று எல்லா கோவில்கள்லையுமே விசேஷ பூஜைகள் நடைபெறும். அதில் மெயினாக சிவன், விஷ்ணு, முருகன் ஆகிய மூவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள், யாகங்கள், உற்சவங்கள் நடைபெறும். ஸோ இந்த தினத்தில் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில் விரதம் மேற்கொள்வது போன்றே மாசி மாத பௌர்ணமி தினத்தன்றும் நாம் விரதம் இருக்கணும். அப்படி இருந்தால் நமக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். மாசி மாத பௌர்ணமியில் நீங்கள் சத்யநாராயண பூஜை செய்வது மற்றும் மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னர் அம்மன் கோவில்களில் வழிபாடு செய்வது, இதெல்லாம் நீங்கள் பண்ணுவது அதிக நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரும். மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லக்கூடியது உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா கிரிவலம் செல்லக்கூடிய சமயம் வண்டுகள் மொத்தமாக பறக்கக்கூடிய காட்சியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட்டால் உங்களுடைய பல மனித பிறவிகளுடைய கர்மாக்கள் அந்த நொடி பொழுதே தொலைந்ததாக ஐதீகம். மேலும் இப்பிறவிக்கு பிறகு இனி பிறவா நிலை உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கல்வித்துறை, தாள்கள் தொழில்நுட்பத்துறை, வழக்கறிஞர், தொழில் போன்றவற்றில் ஈடுபடக்கூடிய உங்கள் மேசராசிக்காரங்களுக்கு மாசி பௌர்ணமியில் கிரிவல வழிபட்டால் நீங்கள் அதிக பலன்களை பெற முடியும் என்று சொல்லப்படுது. மெயினாக கணவனை பிரிந்து வாழ்பவர்கள், கணவருடைய அன்புக்கு இயங்கக்கூடிய மனைவிகள்லாம் மாசி பௌர்ணமி என்று திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்று நீங்கள் மேசராசிக்காரங்க வழிபாடு செய்தீங்கன்னா கணவனுடைய அன்பை பெற்று இனப்பிரியாமல் வாழக்கூடிய அமைப்பு உண்டாகும். அதிக அளவு கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாமல் திணறுபவங்க கூட மாசி பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் சென்று சிவனை வழிபாடு செய்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதன் மூலம் கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு சுலபத்தில் தீரும். இப்படி மாசி பௌர்ணமியில் இப்போ நான் சொன்ன எல்லா வழிபாடுகளையும் நீங்கள் மேற்கொண்டால் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எல்லா பலன்களுமே கிடைக்கும். அதாவது இந்த மாதிரி விஷயம் செய்தால் இது கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னல, அது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மேஷ ராசிக்காரங்க இந்த நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க.
இவ்வளோ நேரம் இந்த நாளுடைய சிறப்பை பார்த்தோம். இப்போ இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை பார்க்க போகிறோம். ஸோ மேஷராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இப்போ நான் சொல்கிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. மேஷராசி அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் கரெக்டாக இருக்கும். ஸோ மேஷராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புத்தி சாதுரியத்தால் புகழையும் செல்வத்தையும் பெறக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து எண்ணிய காரியங்கள் திறமையாக செய்து முடிக்க ஆற்றலானது உங்களுக்கு கிடைக்கும். பணவரவு தாராளமாக உங்களுக்கு இருக்கும். இதனால் எதிர்பார்த்த இடமாற்றம் கூட ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். பயணம்லாம் செல்ல வேண்டியது நிறைய இருக்குது. பயணம் செல்லும்போது சில முக்கியமான முயற்சிகள் அதோடு செய்யுங்க. அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியது உங்களுக்கு காரிய வெற்றியாக இருக்கும். சொத்துக்கள் மீது கவனமாக இருக்கணும், இல்லைனா சொத்துக்களில் உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ மேஷராசிக்காரங்க இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இந்த பௌர்ணமிக்கு பிறகு இருக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினீங்கன்னா இந்த பௌர்ணமியிலிருந்து வியாபாரம் செய்கிறது ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். பழைய பாக்கிகள்லாம் உங்களுக்கு வசூலாகிறது, தாமதமாகிறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கிறது எல்லாம் சரியாகி பணம் வந்து சேரும். ஸோ தொழில் உத்தியோகம்லாம் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்க போகுது. மெயினாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய பொறுப்புகள் இந்த டைம் கிடைக்கலாம். வேலை தொடர்பாக இந்த பௌர்ணமியிலிருந்து வெளியில் தங்க வேண்டியது நேரலாம். அப்படி தங்க நேரிட்டால் தங்குங்க, அது உங்களுக்கு நல்ல அனுபவத்தை வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நிறைய நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் வந்து தாமதப்படும். ராசிக்கு 12 சுக்கிரன் சஞ்சாரம் இருக்கிறதுனால வாழ்க்கை துணைக்காக நீங்கள் இந்த பௌர்ணமிக்கு பிறகு செலவு செய்ய வேண்டியது இருக்குது. மெயினாக கணவன் மனைவிடையே அன்பானது அதிகரிக்கும். சிற்றின்ப செலவுகள்லாம் வந்து உங்களுக்கு கூடும். அக்கம் பக்கத்தினரோடு கவனமாக பேசுவது, வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு கூட மேச ராசிக்காரங்களுக்கு சில முக்கியமான காரியங்களை கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலம் அதிக உழைப்பினால் செய்து முடிக்கிறது உங்களுக்கு இருக்கும். அப்புறம் வெளியூர் பயணம் செல்ல வேண்டியது வரும். அதெல்லாம் செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்லது தான். ஸோ தாராளமாக செல்லுங்க. அதுக்கப்புறம் மேசராசிக்காரங்க கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து காரணம் இல்லாமல் மனதில் தைரியமானது குறையும். பணவரவுக்கு குறைவு ஏற்படாது. உங்களுடைய தன்னம்பிக்கையானது உயரும். வாழ்க்கையில் முன்னேற்ற வேகம் காட்டுவது நல்லது. மனக்குழப்பெல்லாம் உங்களுக்கு நீங்கும். தீவிர உழைப்பும் அதற்கான முயற்சிகளில் காரியங்களை ஈடுபட்டிங்கன்னா மனம் மகிழக்கூடிய சம்பவம் நடக்கும். ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தான் இந்த பௌர்ணமிக்கு பிறகு பலன்கள். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் இருக்கிறவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து மனக்கவலை குறையும். எல்லா வகையிலையும் சாதகமான பலன் கிடைக்க பெறுவீங்க. திடீரென செலவு உண்டாகும். திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் சில பயணத்தில் தடங்கல்கள்லாம் ஏற்படலாம். இந்த ஒரு காரணத்தினால இனி பௌர்ணமிக்கு பிறகு எந்த காரியத்தையும் அரசியல் இருக்கிறவங்க நீங்கள் செய்கிறதாக இருந்தீங்கன்னா யோசித்து செய்வது நன்மை தரும். இது அரசியல் இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் மேச ராசிக்காரங்க இந்த பௌர்ணமியிலிருந்து கல்வியில் முன்னேற்றம் அடைய கூடுதல் நேரம் ஒதுக்கி படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே நல்லது. இல்லைனா உங்களுக்கு தோல்வி தான் சந்திக்கிற மாதிரி இருக்குது. கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்குது. கல்வி தொடர்பான பயணங்கள் நீங்கள் செல்லும்போது அது உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கும். அதனால் தாராளமாக பயணங்கள்லாம் வந்து செல்லுங்க. ஆக மொத்தம் மேஷராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த மாதிரி தான் பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண பலனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேஷராசிக்காரங்க இதை பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மேசராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா அவங்களும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.